ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ எ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபியூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அஃபிஷியலாகவே எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் நான் வரத்துக்கு பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கதை வந்து கண்டினியூ ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் வந்தால் நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் திரும்பவும் போடுறேன். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி ரொம்ப நேரத்துக்கு காக்க வேஸ்ட்ன்றது கடுப்பாக இருப்பீங்க ஒரு சில பேர். ஆனால் என்ன பண்ணுறது, மற்ற வீடியோஸையும் பண்ணணுன்றதுனால என்னால் சுத்தமாக பண்ண முடியல. ஏன்னா பர்சனலாக நிறைய வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாயிடுறேன். மிச்சபடி கோச்சிக்காதீங்க. போட முடியாததுக்கான ரீசன் பல வேலைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் கோவப்படுறதுலையும் நான் எந்த விதமான தப்பும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய கோவம் நியாயமானதான். ஏன்டா நீ வீடியோவே நான் கேட்கறத போட மாட்டேன்னு. ஆனால் அதுக்கேற்ற போல என்னுடைய பாடியும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அது பண்ணிடுச்சுன்னா நானே போட போகிறேன். நான் ஏன் போடாமல் வைக்க போகிறேன்? சரி, கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். சரி, இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த எமோஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிடிச்சவங்க ஹார்ட் இமேஜ் போடுங்க கமெண்ட்ல. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, சமத்தோட கதை போலாமா? அத்தனாசியாவும் அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்க. அவர் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அவளுக்கு சுத்தமா புரியல எப்படி இவரை காப்பாத்துதுன்னு. அப்பா எதுக்குப்பா இப்படி இருக்கீங்க? நீங்க பார்க்கவே வித்தியாசமான ஆள் இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி கண்ட அந்த கெட்ட கனவுல வந்து ஆள் மாதிரியே நீங்க இப்ப இருக்கீங்க. அத்தனாசியா உடனே தன்னுடைய மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அவரை எப்படியாச்சும் அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரலாம் ட்ரை பண்ணுவான். பட் எல்லாம் முடியாது. அப்பா ஏஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ பதறிட்டு இருக்க. லூகஸ் ஒரு பக்கம் பார்த்தா அத்தனாசியா இப்படியே விட்ட நிலைமை மோசமாயிடும் சொல்லிட்டு அவளுக்கு உதவி பண்றான். இன்னொரு பக்கம் அவ உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு பேரியரை உடைச்சி அவளை காப்பாற்றவே முடியல. ஏன் என்னுடைய மேஜிக் எல்லாமே ஒர்க் ஆகாம போகுது, நான் இப்ப என்ன பண்றது? அந்த டைம் இவளுடைய இன்னொரு கெட்ட வெர்ஷனா இருக்கிற அந்த அத்தனாசி அங்க வர்றா. ஃபைனலி நீ முடிவு பண்ணிட்டியா? ஆல்ரெடி நீ விட்டு கொடுத்துரு. ஏன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னுடைய அப்பாவை நீ காப்பாற்றவே முடியாது. ஏன்னா நீ அவரை விரும்புறதுல ரொம்ப பொய்யா தான் இருந்திருக்க. இதனால அது உண்மை கிடையாது. நான் அவரை உண்மையா தான் எனக்கு பிடிக்கும். இல்ல, நீ ரொம்ப சுயநலவாதியா இருக்கிறதுனால மட்டும்தான் உன்னுடைய அப்பாவை அந்த ஒரு பேரியர்ல இருந்து உன்னால விடுவிக்க முடியல. அந்த பேரியருடைய கடினத்தன்மையை காட்டில உங்க அப்பாவுடைய இதயம் ரொம்ப கடினமானது. அதை எப்பவுமே மாற்ற முடியாது. ஏன்னா அதுல நான் அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், யார் நீ முதல்ல? அது நீ தான், நான் தான் நீ. அப்புறம் அவ எப்படி வந்தான்ற விஷயத்த காமிக்க அவளுடைய யூனிவர்ஸ்ல பார்த்தா அவ தனிமையிலேயே வாழ்ந்திருக்கா. அவங்க அப்பா வந்து வெறுப்பாதான் காமிச்சிருக்காரு. அதாவது அந்த கனவுல நடந்த எல்லா விதமான விஷயமும் இவளுக்கு உண்மையிலே நடந்திருக்கு. அந்த டைம் பார்த்தா நிறைய காட்ஸ் எல்லாம் இவளை பிடிக்காம இந்த இடத்த விட்டு போக சொல்ல பிலிக்ஸ் பார்த்தா அப்ப கூட ரொம்ப கோவமாலாம் சொல்லல. அவங்க என்னதான் இருந்தாலும் ஒபடியாவுடைய பிரின்சஸ்னால அவங்கள விட்டுடு, வா கிளம்புவோம். பிரின்சஸ் பிரச்சனை பண்ணாம உங்களுடைய ரூமுக்கு போங்க. அந்த டைம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்ன இது நான் கிடையாது. அந்த கனவு நடந்த விஷயம் எப்படி இன்னமும் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பா எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு போறாரு? ஃபீல் பண்ணாத அத்தனாசியா, பாவம் நீ. இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய கெட்ட வெர்ஷன் தான். அந்த கெட்ட கனவு கண்டல, அதுதான் நீ இப்ப ரியலைஸ் பண்ணிட்டு இருக்க என்னுடைய மனசளவுல. இப்ப புரியுதா? உங்க அப்பாவுக்கு எப்பவுமே உன்ன பிடிக்காது. அதனாலதான் இப்ப கூட அவர் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் மாட்டினாரு. பாவம் நீ. அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பாவை நான் எப்படியோ மாத்திட்டேன். நீ சும்மா வந்து குழப்பிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அவரை பத்தி. அவர் ரொம்ப நல்லவர் தான், பாசமானவர் அப்படின்னு நீ மட்டும் தான் நினைக்க முடியும். ஆனா அவர் திரும்ப உனக்கு கிடைக்க மாட்டார் எப்பவுமே. உனக்கு இன்னொரு விஷயமே தெரியுமா? ஒன்லி நேச்சுரலான பிரின்சஸா இருக்கிற ஒபிலியாவுடைய பியூட்டி பிரின்சஸ் ஜெனிட்டே தான் உண்மையான பிரின்சஸா இருந்தா. அந்த ஒரு கனவுல என்னையும் அப்படிதான் ஒதுக்குனாங்க. அந்த ஒரு வழி எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியுமா? லம்ப நல்லா அத்தனாசியா பார்த்தா இவ கண்டுட்டு இருக்க அந்த கெட்ட கனவு எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள பார்த்து ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு நீ எந்த விதமான மேஜிக் படிப்போம் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி ஐடியா இல்ல. பெருசா அவகிட்டயும் பேசவும் மாட்டாரு. அப்புறம் வரப்போற சொந்தக்காரங்க எல்லாமே உன்னோட பக்கம் நம்ம அத்தனாசியாவை பத்தி கேவலமா தான் பேசுறாங்க. ஒரு விதமான மேஜிக்கும் பயன்படுத்த தெரியாது. பொண்ணை பெத்து வச்சிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரானவ. நல்ல வேலை வராது, நல்லதான். இன்னொரு பக்கம் அவங்களுடைய மேட்ஸ் அவங்க மேல வெறுப்பு காமிக்கிறாங்க. இல்ல, இதெல்லாமே சாதாரணமான கனவு தான். இந்த கெட்ட கனவு தான் நான் இப்படி மாத்திட்டேன் என்னுடைய நல்ல லைஃபா. இது உண்மை கிடையாது. இல்ல, இதுதான் உண்மை. எனக்கு நடந்த கொடுமைகளை தான் நீ பார்த்துட்டு இருக்க. இப்படிதான் உன் வாழ்க்கை அமைய வேண்டியது. ஆனா நீ அப்படி போகாம இப்படி உன்னுடைய லைஃபை மாத்தி உங்க அப்பாவுக்கு பெரிய ஆபத்தை நீ கொண்டு வந்துட்ட. இந்த இல்யூஷன்ஸ் எல்லாமே எதுக்கு திரும்ப வரும்? அப்போ கூட நீ சொல்ல. அப்போ உண்மைதானே அது? நீ பிறந்ததுனாலதான் உன்னுடைய அம்மா இறந்தாங்க. அவங்க இறந்ததுனால உன்னுடைய அப்பா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சாரு. உன்னை பிடிக்காம போனதுக்கான காரணமும் நீ தான். அந்த வலி எப்படி இருக்குன்றத நீ இப்ப அனுபவி. அந்த வலிகளால உருவாக்கப்பட்டது இந்த பிளாக் மேஜிக். அப்புறம் நான் ஒரு நாள் ஒரு விஷயத்த பண்ணேன். அது என்னன்னா, எங்க அப்பாவுடைய பாசம் எனக்கு கிடைக்கிறதுக்காக அவருக்காக ஆசாசியா நான் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஆனா அதை வந்து அவர் சாப்பிடாம ஜெனிட்டியை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். ஆனா உடனே அதோட இருந்த ஒரு விஷயம் அவளை அப்படியே மயக்க போட வச்சிருச்சு. இதனால என்ன மேல கோவப்பட்டாங்க. நான் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன வெறுத்தாரு. இல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே நான் பாக்கலையே. நான் அவருக்கு பாயசம் எல்லாம் கலந்து கொடுக்கல அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கான். ஆனா அப்பாவையான அத்தனாசியா அப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. இந்த ஒரு பாயசனை கலந்து கொடுத்ததே பார்த்தா அந்த கம்யூனிட்டி பையன், அந்த வில்ல பையன் தான். அவன் இவளுக்கு தன்னுடைய அப்பாவோட சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு ஒரு பொருளைய கிளப்பி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு இந்த ஒரு விஷயத்த ஏதாச்சும் ஒரு சாப்பாடு ஐட்டத்துல கலந்து கொடுத்து அவருக்கு கூட சொல்லியிருப்பான். இவளும் அதன் படியே பண்ணிருப்பான் தன்னுடைய அப்பா தனக்கு கிடைக்கிறதுக்காக. ஆனா இருந்தாலும் எனக்கு அது ஒரு பாய்சன் தெரிஞ்சும் நான் ஆட் பண்ணதுல. ஆனா அதுக்கப்புறம் நான் பெரிய குற்றவாளின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன ஜெயில போட்டாரு. என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்ன மாதிரி என்ன எனக்கான ஒரு மகள் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அத்தனாசியா நான் திரும்பவும் அவன்கிட்டயே போயிட்டு உதவி கேட்டேன். ஆனா அவன் அதுக்கு பதிலா என்ன அந்த டவர் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு
கொன்னுட்டான். அப்படிதான் முடிய வேண்டிய கதை இது. ஆனா அது எல்லாத்தையுமே நீ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய கனவு மூலியமா ஒரு ஹாப்பியான ஃபியூச்சரா நீ மாத்திட்ட. இன்னும் நீ கனவு நான் நினைச்சிட்டு இருக்க. இத உனக்கான பாதி கெட்ட வாழ்க்கையும் இருக்கு, நல்ல வாழ்க்கையும் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே மாத்ததை இவ்வளவு போராடினேன். கண்டிப்பா நான் திரும்ப அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை விரும்பல. கண்டிப்பா எங்க அப்பாவை நான் காப்பாத்துவேன். திரும்ப அதே தப்பு நான் பண்ண மாட்டேன். ரியாலிட்டி என்னவோ அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. அப்போதான் உன்னால உயிரோட இந்த இடத்துலயே இருக்க முடியும். உங்க அப்பா உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாரு. அத்தனாசியா, நீ சபிக்கப்பட்டவன். உன்னுடைய ஜென்மம் இந்த இடத்துல முடியுது. என்னால இதை நம்ப முடியல. வாய்ப்பே இல்ல. எங்க அப்பாவை நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவ போராடிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அந்த அத்தனாசியாவுடைய கெட்ட வெர்ஷன் வந்து அவள மைண்ட் அளவுல குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி அந்த இடத்துல லாக் பண்ண செய்யுது. அவ அதே இடத்துல எதுவும் பண்ண முடியாம புலம்பிட்டு இருக்கா. நல்லாவே மாட்டிக்கினா உள்ளுக்குள்ள. அவ்வளவுதான், அவ அப்படியே மயங்கிட்டு என்னுடைய அப்பாவை நான் காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு நினைப்போட உள்ளுக்குள்ள இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவளுடைய அந்த ஓவர்ஃப்ளோ ஆன ஸ்டார்டிங்ல வந்த அந்த ஒரு சக்தி எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எதனால பார்த்தா அவளுடைய நெத்தியில ஒரு ஸ்டோன் வந்துட்டு அத்தனாசியா கேக்குதா? யார் அது? இந்த ஒரு வயசை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி. கண்டிப்பா இதுன்ற மாதிரி அவ்வளவு ஷாக் ஆகும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஒரு நினைவுகள் எல்லாமே அவங்க அம்மா கூட போயிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுடுது. அவங்க அம்மாவே இவளுக்காக திரும்ப இவ கூட கனெக்ட் பண்ணி இப்ப ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. எதனால பார்த்தா அவளுக்கு பவர் கிடைக்கிறதுல அந்த இடமே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்க லூகாஸ் பார்த்துட்டு ஷாக் ஆவா. என்ன இது எல்லோ கலர் லைட்? அந்த அத்தனாசியாவுடைய கெட்ட வருஷனும் இதை பார்த்துட்டு பதறுது. அத்தனாசியா ரிலீஸ் ஆயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறா. அம்மா இது நீங்களா? ஆமா மகளே, இது நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, ரொம்ப கொஞ்சாதீங்க. திரும்பவும் பார்த்தா அவளை பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடு, உன் கூட பெருசா என்னால வாழ முடியாம போயிடுச்சு. ஆனாலும் இந்த நினைவுகளை நீ மறந்துட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உனக்காக தான் உதவி பண்ண வந்திருக்கேன். அவளும் அம்மா உண்மையிலே நீங்க தானே இது எந்த விதமான கனவும் இல்லையா? அப்படியே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நானா என்னுடைய சுயநனவன் பேர்ல நான் இப்போ உனக்காக வந்திருக்கேங்க. உனக்கான டைம் இதுதான். உடனே பார்த்தா அத்தனாசி அவங்க அம்மாவை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ரொம்ப காலங்கள் கழிச்சு இப்பதான் உங்களை பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த பல கனவுகள் பயமுத்துச்சு என்ன. ஆனா அவங்க அம்மா ஒரு ஷாக்க கொடுப்பாங்க பாரு அத்தனாசியா, அது எல்லாமே கனவு கிடையாது. அது உன்னுடைய ஒரிஜினலான பேரலல் வேர்ல்டுல நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே தான் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்தது. அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் உன்னால எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி முன்கூட்டியே மாத்த முடிஞ்சது. ஆனா நீ ஒரு நிமிஷத்துல அந்த பேரலல் வேர்ல்ட்ல கீழே விழுந்தப்போதான் இந்த ஒரு டைம் எல்லாத்தையுமே நீ ஃப்ரீஸ் பண்ணி திரும்பவும் இந்த ஒரு விஷயத்தை புதுசா மாத்தி எல்லாத்தையுமே மாத்தணும்ன்ற ஒரு முடிவுல வந்துட்டு டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடந்த எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு ஞாபகம் வந்ததுல அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மாத்தி நீ இப்போ நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ட்ரீமே இல்லையா அது? இருந்தாலும் இது எப்படி வேலைக்கு ஆகும் எனக்கு புரியல. இருந்தாலும் நான் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தேன். அப்படி இருக்கும் போதும் எப்படி இந்த மாதிரி அவர் போய் மாட்டிப்பாரு? இவரு என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்ப அப்பாவை என்னால என்னுடைய சக்தியை கொண்டு காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. எங்க பாரு, வருத்தப்படாத. உன்னுடைய சக்தி என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவையே நீ காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் போராடணும், அவ்வளவுதான். இதுக்கான காரணம் என்னன்னா, நீ பிறந்தப்போ ஆரம்பத்துல நான் தான் உனக்கு உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே அதிகப்படியா இருக்கிறதுனால சீல் பண்ணேன். அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரமா வந்தாச்சு. ஏன்னா நீ எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த கத்துக்கணும். இந்த பவர் வச்சு கண்டிப்பா உன்னால உன்னுடைய அப்பாவை காப்பாற்ற முடியும். உண்மையாவா சொல்றீங்க? கண்டிப்பா போ அத்தனாசியா, உங்க அப்பாவை காப்பாத்துன்ற மாதிரி திரும்பவும் அவங்க நெத்தியில கிஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பண்றதுல இப்ப சீல் பார்த்தா பிரேக் ஆயிட்டு அவளுடைய பவர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அப்படியே பார்த்தா அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா பேக்வேர்ட்ல வந்துட்டு எல்லா விதமான குழப்பங்களும் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. அப்ப அதுகளை தாண்டி அவளுடைய பவர்ஸ் எல்லாமே வெளிப்படுறதுல இப்ப பார்த்தா அவ ஒரு ஏஞ்சல் மாதிரி நின்று அவகிட்ட இருக்கிற அம்பா வச்சு அட்டாக் பண்ணுவா. ரொம்பவும் நன்றிமா, உங்களுடைய உதவி மூலியமா அப்பாவை நான் இப்ப காப்பாத்துறேன். லோகஸ் இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். அத்தனாசியா விட்ட ஒரே ஒரு அம்பு அந்த இடத்துல போயிட்டு பல அம்புகளை வர வச்சு அந்த ஒரு பேரியரை உடச்சி அவங்க அப்பாவை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா குழப்பத்தில் இருந்தவர் அந்த இடம் நடுங்கிறத பார்த்துட்டு என்ன இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில பார்க்க அப்பதான் அவளுக்கு புரிய வருது நம்ம இந்த இடத்துல லாக் ஆயிருக்கோம். அத்தனாசியா பார்த்த உடனே அவருக்கு மனசுல இருந்து எல்லா விதமான குழப்பங்களும் போயிடுது. எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கான், அவளுக்காக தான் நான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு கைப்போ. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதை விட்டு போக முடியும்? வாங்கப்பா வீட்டுக்கு போவோம். ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட நினைவுகள் வந்து அவர் ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. திரும்பவும் அட்டாக் பண்ண அவ அசால்ட்டா எல்லாத்தையுமே தடுத்துட்டு அவங்க அப்பாவை கூட்டின்னு போக பாருங்க. அவர் கொஞ்ச நேரத்துல ஃபீல் பண்ணி அழுதுடுவாரு. நீ தான் என்னுடைய பொண்ணு அத்தனாசியா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு பாதுகாப்பா கூட்டின்னு போறா. அப்புறம் பார்த்தா அவளுக்குள்ள இருந்த அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இப்போ வெளியே வந்துட்டா. இப்ப 2 பேருமே பழச்சிக்கினாங்க, 2 பேருமே காப்பாத்திட்டா. லூகாஸ் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மயக்கத்துல இருக்கும்போது இவன் தான் அவங்களை எடுத்துன்னு போயிட்டு பேலஸ்ல விட்டுருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. டேய் நீங்க என்ன பண்ணிக்கிற லூகாஸ்? கனவு உலகமே இது? ஆமா, உன்னுடைய கான்சியஸ்னஸ் கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னை எழுப்பணும்ல, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கியா? இது கனவா இருந்தா எங்க சரி அதோட எங்க அப்பா நல்லா இருக்கிறாரா? அவர் நல்லா தான் இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. உண்மை தான், நல்ல விஷயம். இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு அத்தனாசியா. என்னுடைய பவர்ஸ் நான் அதிகப்படியா உனக்கு உதவி பண்றதுக்கு நாளைக்கு செலவு பண்ணதுல நான் திரும்பவும் கொள்ள மாட்டேன். பரவாயில்லடா, பரவாயில்ல. திரும்ப நான் மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே பெறதுக்காக அந்த எனர்ஜியை திரும்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுத்தனா போதும். அப்புறம் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கான மாஸ்டர் மைண்ட் எவன்றது இன்னும் நான் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீ நிறைய விஷயத்த கத்துக்கினேன். இப்போ நல்லாவும் மேஜிக் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கினேன். நான் இது வரைக்கும் எந்த விதமான ஹியூமன்ஸ் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தையை சொன்னதில்லை. இருந்தாலும் உன் மேல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால சொல்றேன். நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அத்தனாசியா. அதனாலதான் நான் உனக்கு கூடவே இருந்து பாதுகாத்தேன், எல்லாத்தையுமே பண்ணேன். எனக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த எனிமி வில்லன் யாருன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு போறேன். அப்புறம் என்னுடைய பவர்ஸையும் நான் கெயின் பண்ண போறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமா. இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் அத்தனாசியா, கொஞ்சம் பாதுகாப்பா இரு. டேய் போகாதன்ற மாதிரி கூப்பிடு. ஆனா அவன் போயிடுவான்.
பைத்தியக்கார திரும்பி ஒண்டியா விட்டு போயிட்டான் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். அத்தனாசியா எனக்காக வெயிட் பண்ண, நான் கண்டிப்பா வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனாசியா கண் முடிக்கிறதுல இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பாத்துருவாங்க. அத்தனாசியா நீங்க கண் முடிச்சிட்டீங்களா? ஃபிலிக்ஸ் லில்லி என்னாச்சு? நீங்க கிட்டத்தட்ட 10 நாளா தூங்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல, இப்பதான் கண் முடிக்கிறீங்க, எங்களுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி என்ன விட எங்க அப்பா என்னாச்சு, அவர் நல்லா இருக்காரா இல்லையா? அவங்க 2 பேரும் சோகமா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு எவ்வளவு மாதிரி தான். அப்பா ஏஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவன் முயற்சி பண்ண இவங்களும் அவர் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா நல்ல தூக்கத்துல இருக்காரு. அவருக்கு உடம்பு ஒன்றும் இல்லையே, செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அவருடைய தூக்கத்துல இருந்து அவரால் வெளியே கொண்டு வர முடியல. இதுக்கு நான் எதனா ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மேஜிக் பவர் அவளுக்குள்ள செலுத்தி அவரை எப்படியாச்சும் கண் முடியலாம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவர் கண் முடிக்கிறாரு. மேஜிஸ்ட்ரி கண்ணு முடிச்சிட்டீங்களா? அப்புறம் அத்தனாச்சியா சந்தோஷமாயிடுவான், அப்பா நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா உடனே பார்த்தா அவனும் ஏய் என்ன தொடாத தெளிப்போ அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுருவான் அத்தனாச்சியாவை. மேஜிஸ்ட்ரி என்ன பண்றீங்க? யாரு நீ? என்ன கொலை பண்ண வந்த ஆளா நீ? யார் ஒண்ணு அமைச்சது? அத்தனாச்சியா இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவா. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கடந்து போது நார்மல் ஆகுது. அத்தனாச்சியா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். எங்க அப்பாவை அவ்வளவு பெரிய தூக்கத்துல இருந்து நான் வெளியே கொண்டு வந்தப்போ அவருக்கு எல்லா விதமான மெமரிஸும் லாஸ் ஆயிடுச்சு. அவர் நான் அவளை கொலை பண்ண வந்த ஆளுன்னு நினைச்சு என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா பிலிக்ஸ் அண்ட் லிலியோடைய உதவி மூலியமா நான் யாருன்றதை புரிஞ்சு அவரு என்னை தள்ளியே வச்சுட்டு இருக்காரு இப்போதைக்கு. அப்புறம் திரும்பவும் என்ன வந்து ரூபி பேலஸுக்கு அமைச்சிட்டாரு. ஏன்னா அவரை நான் பார்க்க கூடாதுன்ற ஒரு நினைப்புல இருக்காரு. திரும்பவும் நிலைமை ரொம்ப பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த டார்க் மேஜிக்கோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து இப்ப எங்க அப்பாவுக்கும் அதிகப்படியா இருக்கிறதுனால அவருக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போறது நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எங்க அப்பாவுடைய மெமரிஸுக்கு என்ன ஆச்சு, இந்த ஒரு விஷயத்துல காரணம் யாரு, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, அவங்க என்னதான் இங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவ கேட்க அந்த ஒரு கேள்விக்குள்ள பதிலா பார்த்தா இந்த இடத்துல இவனுக்கு 2 பேர் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அது எல்லாமே லட்ரா ஏதே லூக்கஸ் நீ எங்கடா இருக்க, உன்னை நான் பார்த்தே அவனை, நீ திரும்ப வந்ததும் இந்த நிலைமை எல்லாமே மாறும், உன்னுடைய உதவி எனக்கு திரும்ப தேவை, இந்த லெட்டர் அவனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு லூக்கஸ் தேடி அனுப்புறா. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் லூக்கஸ் காமிக்க லூக்கஸ் பார்த்தா இப்போ அண்டார்டிகாக்கு வந்திருக்கான். அந்த துருவ பகுதியில வந்துட்டு அவன் ஒரு விஷயத்த பார்க்க அந்த இடத்துல பார்த்தா அவ்வளவு பெரிய பனிமலைகளுக்கு நடுவுல இவன் இருந்த டவருக்குள்ள இருந்த அந்த மரம் மாதிரியே இந்த இடத்துலயும் ஒரு மரம் இருக்கு. அதோட இந்த இடத்துல இந்த சீசன் 1 வந்து முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா சீசன் 1 எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சீசன் 2 வந்து நான் என்னதான் சொன்னாலும் கமெண்ட்ல வந்து கேட்டுருங்கன்னு தெரியும். ஆனா நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்கான அனௌன்ஸ் மட்டும் வரல. ஆனா கதை கண்டினியூ போறதை வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ல போடுறேன். முடிஞ்சளவுக்கு மறக்காம மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.